ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க. அப்புறம் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் நறுக்கிக்கோங்க. வரமிளகா, மல்லி, பூண்டு, ஜீரகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி உடச்சி லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அதை அரைக்கலாம் போகிறோம். அப்புறம் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி சுருங்க வரும். எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி அதே வடைச்சட்டி வச்சுட்டு திருப்பி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நறுக்கி போட்டுக்கோங்க. ஆனால் ஒரு தக்காளியும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. முடிஞ்சால் லைட்டாக மஞ்சள், லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு திருப்பி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறம் திருப்பி கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள், கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு மல்லியெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதனால் கொதிக்க விடுங்க. நம்ம ரோஸ்ட் பண்ண வச்சுருந்த வெண்டைக்காய் எடுத்து நல்லா கொதிச்சோன்னா அந்த வெண்டைக்காய் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறம் மூடி எடுத்து பார்த்தா வெண்டைக்காய் கிரேவி ரெடி.